வரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக, முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, இந்த இரண்டாவது 10 ரமதானுடைய மாதத்தில் இரண்டாவது 10 மக்ஃபிரத்துடைய 10 என்பதாக சொல்லப்படும். இதுல அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற அந்த கலிமாவுக்கு பின்னால் இந்த உலகத்துல செய்யப்பட்ட முதல் இபாதத் இஸ்திக்ஃபார் தான். முதல் இபாதத் என்ன? இஸ்திக்ஃபார். வேற எதையுமே என்ன செய்யல, இல்ல தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் இல்லை. இதுதான் முதலாவது செய்யப்பட்டுச்சு பூமியில. முதலா லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு பின்னால செய்யப்பட்ட அமல்னு சொன்னா என்னதான்? இஸ்திக்ஃபார் தான். ஏன்னா இஸ்திக்ஃபார்ல தான் நமக்கு அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு ஏற்படும். அவன்கிட்ட நாம அடிமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். என்னதான் இருந்தாலும் என்ன செஞ்சிடும், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சியா அப்படின்னு அவன்கிட்ட போய் நின்றுட்டோம்னு சொன்னா, யாரா நீ தான் எஜமா, நான் அடிமை அப்படின்ற உணர்வு எதுல தான் வரும்? இஸ்திக்ஃபாருடைய இந்த அமல்ல தான் வரும். அதனால இந்த பூமியில செய்யப்பட்ட முதல் இபாதத் என்னதான்? இஸ்திக்ஃபார் தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பூமிக்கு இறக்கப்பட்டதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 300 வருஷம் அல்லாஹ்விடத்துல அழுதாங்க. 300 வருஷம் என்ன செஞ்சாங்க? யாருடா நான் பாவம் செஞ்சிட்டேன், யாருடா நீ வேணாம்னு சொன்னதை நான் செஞ்சிட்டேன், யாருடா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? 300 வருஷம் அழுதாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க? ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத். சில கலிமாக்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்துல இருந்து இல்காவாக பெற்றுக்கொண்டாங்க. இல்கான்னு சொன்னா கல்புட்ட கல்பு, சொல்லி வாயில சொல்லி கொடுக்கறது இல்லை, அவங்க உள்ளத்துல உதிக்க செய்தது, உள்ளத்துல உதிக்க செய்தது. அதுக்கப்புறம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரின் அப்படின்னு ஓதுறதுல நம்ம எல்லா தொழுகையும் என்ன செய்யறோம், கடைசியா துஆவை ஓதுறோம். இந்த அமல் தான் பூமியில செய்யப்பட்ட முதல் இபாதத். இதான் இஸ்திக்ஃபாருடைய அமல். அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கிறதுடைய துஆ நம்ம எல்லா தொழுகையிலும் நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். புரியுதா? அதனால அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். உங்களுக்கு என்ன கிடையாது நபியே, முன்பின் பாவங்களே இல்லை, முன்ன பின்ன பாவங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நபியும் என்ன செஞ்சாங்க? இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. உங்களுக்கு பாவமே இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னால கூட என்ன செஞ்சாங்க? இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. புரிஞ்சா? இன்னொரு இடத்துல சொல்றாங்க இல்லையா, வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். நபியே நீங்க உங்க ரப்பை என்ன செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவனிடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த பாவமும் இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆனா இஸ்திக்ஃபாரும் செய்ய சொல்றான். ஏன்னு சொன்னா பாவம் செஞ்சுட்டு மட்டும் கேட்கறதுக்கு பேரு இஸ்திக்ஃபார், அது மட்டும் கிடையாது, பாவம் செய்யாமலேயும் கேட்கணும். அதனாலதான் என்ன செஞ்சான், எந்த பாவமுமே இல்லாத நபியும் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்றான். நான் பாவம் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப சர்வ சாதாரணமா கேட்கிறோம். பாவம் செஞ்சுட்டு கேட்கறது மட்டும் இல்ல, பாவமே இல்லாத நபி கேட்டாங்க, அது என்ன 70 முறை கேட்டாங்கன்னு வருது, 100 முறை கேட்டாங்கன்னு வருது ஒவ்வொரு நாளைக்கும். எந்த பாவமும் இல்லாத நபி 70 முறை 100 முறை இஸ்திக்ஃபார் செய்றாங்க. நாம எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு ஒரு முறை கூட இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இல்ல, கேட்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால இந்த மாதிரி 3 முறை சொன்னாலே ஒரு நாளைக்கு 15 முறை ஆயிடுச்சு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சா? இல்லை, 2 செகண்ட் 3 செகண்ட் என்ன செஞ்சு போச்சு? இஸ்திக்ஃபார். உள்ளத்துல என்ன வரணும், உள்ளத்துல என்ன வரணும்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தௌபத்து அன்னதாமா. தௌபா அப்படின்னு சொன்னாலே உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு கை சேதம் தான் தௌபா. வந்து தௌபா நஃபில் ரக்காத்து தொழுகிறது, எல்லா இடத்துல யா அல்லாஹ் நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அழுகிறதுலாம் ரெண்டாவது. அதுக்கு முன்னால இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி உள்ளத்துல ஒரு கை சேதம் ஏற்படுத்து பாருங்க. பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுத்து பாருங்க. அந்த எண்ணமே தௌபாவு தான். அந்த எண்ணமே தௌபா தான். புரிஞ்சா? நம்ம ரெண்டாவது வந்து கேட்கக்கூடியது, தொடரக்கூடியது, அல்லா இடத்துல அழகக்கூடியதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என்ன? உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு கை சேதம். யாரா நீ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நான் இப்படி பாவம் செஞ்சேன், நீ பார்த்துட்டு இருக்கும் போது நான் இப்படி பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிட்டியா அல்லாஹ் அப்படின்னு செய்யறோம். உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்படுகிற அந்த அமல்ல கொண்டு வரதெல்லாம் நம்ம பள்ளிக்கு வந்து ஓடி செஞ்சுட்டு உட்கார்ந்தது ரெண்டாவது. அதெல்லாம் ரெண்டாவது. உள்ளத்துல அந்த எண்ணம் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் மன்னிச்சிட்டான். ஏன்னா அந்த எண்ணம் கொடுக்காதவங்க அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு விருப்பப்படுறது இல்லை. போற போக்குல யாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறது, போற போக்குல என்ன செய்யறது, யாரையும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. யார அல்லாஹ் மன்னிக்கணும் நான்றானோ அவங்க கல்வில அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை உண்டாக்குவாங்க. முதல்ல திடீர்னு என்ன செய்வாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சியா அப்படின்னு கையேந்துவாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்வான், ஆஹா என்னுடைய அடியா என்கிட்ட இஸ்திக்ஃபார் கேட்கிறான், நான் அவன் மன்னிக்க போறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை உண்டாக்கி மன்னிப்பான். காரணத்தை அவங்க வாயாலே கேட்க வைப்பான். கெடுதியாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, அவங்க வாயிலே கேட்க வைப்பான். அவங்க வாயிலே கேட்க வைப்பான். பனி இஸ்ராயீல் கௌம் என்ன செஞ்சாங்க, டெய்லி காலையில வாசல் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க மரத்துல வந்து அவங்களுக்கு உணவு இறங்கிடும். மண்ணு செல்வா நல்ல பாலை விட வெண்மையாக, தேனை விட இனிமையாக வந்து ஒரு சாமான் இறங்கும். பொரிச்ச கறி சேர்ந்து என்ன செஞ்சிடும் வந்து டெய்லி சாப்பிட வேண்டியதுதான். டெய்லி சாப்பிட வேண்டியதுதான். எடுத்து வைக்க கூடாது. அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது, எடுத்து வச்சுக்க கூடாது. டெய்லி வந்து என்ன செஞ்சிடும் வந்து இறங்கிடும். அதை சாப்பிட்டு 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 கொழுப்பேறி போய் என்ன செய்யல, திடீர்னு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னாங்க, நாங்க என்ன சொன்னோம், தஸ்பீர் அலா துஆமி வாஹித், ஒரே சாப்பாடு சாப்பிட்டே கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. எது, சொர்க்கத்துல இருந்து வந்த சாப்பாடு போர் அடிச்சு போச்சு. சொர்க்கத்துல இருந்து வந்த சாப்பாடு போர் அடிச்சு போச்சு. நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதுல பொறுமையா இருக்க மாட்டோம். இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது. நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட சொல்லி எங்களுக்கு அரிசி, பருப்பு, வெங்காயம், பூண்டு, மிம்மா தும்பித்துல் அர்து மின் பக்லிஹா வ கித்தாயிஹா வ ஃபூமிஹா வ அடஸிஹா, எது பூமி விளைவிக்குமோ அந்த அரிசி, பூண்டு, பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் ஃபுல்லா வெஜிடேரியனா கேட்டான். ஃபுல்லா வெஜிடேரியனா கேட்டான். புரிஞ்சா? எல்லாம் இது வந்து இப்போ திடீர்னு அது விளையும். அப்படி அது என்ன செய்யணும், காட்டை உழுது முதல்ல விளைச்சலுக்கு நிலமாக ஏற்ற நிலமாக முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஏர் ஓட்டணும். அதுக்கப்புறம் பயிரிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மராமத்து பார்க்கணும். அதுக்கப்புறமா எல்லா வேலையும் செஞ்சு அழுத்து போய் வீட்டுக்கு வரதுக்கு அவனுக்கு என்ன செய்ய சோர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் எங்க போய் அவன் பாவம் செய்ய கொழுப்பேறி போய் என்ன செஞ்சான், இல்லாத அநியாய அட்டூழியை செஞ்சான். அநியாய அட்டூழியை செஞ்சதுக்கு அப்புறம் இவன் எப்படி தண்டிக்கிறதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் வாயாலே கேட்க வச்சான். நாங்கெல்லாம் என்ன செஞ்சுக்க மாட்டோம், இந்த சொர்க்கத்தினுடைய சாப்பாட்டை எங்களால ஜீரணிச்சுக்க முடியல, ஒரே சாப்பாடு நாங்க எவ்வளவு நாள் சாப்பிடுறது, எங்களுக்கு என்ன செய்யுது மாதிரிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டு கொடுங்க யார நபி அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்போ சொன்னா, நீங்க போய் என்ன செய்யுங்க, விலை வைத்து சாப்பிடுங்க. ஏறு தூக்கிட்டு வாங்கிட்டான். எங்க போய் பாவம் செய்ய போய் ஏறு ஓட்டி கீட்டி வீட்டுக்கு வரதுக்குள்ள என்ன செஞ்சு கலைச்சி ஓடா போயிடும். அது பழக்க வேண்டியதுதான். அப்போ ஒருத்தனை தண்டிக்கிறனால அவன் வாயிலே கேட்க வைப்பான். அதே போல அவனை மன்னிக்கிறனால அவன் வாயிலே கேட்க வைப்பான். என் அடியா கேட்டுட்டா நான் மன்னிக்காம இருக்க மாட்டேன், என் அடியா கேட்டுட்டா நான் மன்னிக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுவான், அவன் உள்ளத்துல ஒரு எண்ணத்தை உண்டாக்குவான். எண்ணத்தை உண்டாக்குனாலே என்னதான் அர்த்தம், அவன் மன்னிக்கிறன்னு ஆசைப்படுறேன், ஆசை அவனுக்கு அல்லாஹ்வுக்கு வந்துருச்சு. அதனால என்ன செஞ்சான், யாரா என்ன மன்னிச்சியா அப்படின்னு அவன் வாயத்தை விட்டு கேட்க வைக்கிறான். கேட்டதுக்கு முன்னால மன்னிச்சது. அதே போல பாவம் அப்படித்தான். அவனே என்ன செய்வான், தண்டனையும் தான் வாயாலே கேட்டு வாங்கி கட்டிக்குவான். புரியுதா? அதனால என்ன செய்யணும், இந்த பூமியில செய்யப்பட்ட முதல் இபாதத் என்னதான், இஸ்திக்ஃபார் தான். இஸ்திக்ஃபார் ஒரு மனுஷன் அல்லாஹ்ட்ட கேட்டான்னு சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னா, அந்த அல்லாஹ் அவன் மேல எந்த அளவுக்கு விருப்பப்படுறான்னு சொன்னா, ஒரு குழந்தை இல்லாத
ஒரு பெண்மணி 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து குழந்தை உண்டாகி கையில பிறந்து வாங்கினா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ, கட்டு சாதத்தோட தொலைந்து போன ஒட்டகம் பாலைவனத்துல திருப்பி கிடைச்சா ஒரு பிரயாணி எப்படி சந்தோஷப்படுவாரோ அது போல அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். அதனால என்ன செய்யணும்? அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அதிகமாக இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். புரிஞ்சா? ஏன்னா நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்குமே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய நன்மைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னதான்? முதல்ல பாவங்களை மன்னிச்சு. முதல்ல 5 பேர் தொழுதாலும் முதல்ல பாவத்தை மன்னிக்கிறான். நோம்பு நோக்கினாலும் பாவத்தை மன்னிக்கிறான். ஜகாத் கொடுத்தாலும் பாவத்தை மன்னிக்கிறான். ஹஜ் செஞ்சாலும் பாவத்தை மன்னிக்கிறான். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். பாவம் பாவம் சொல்றீங்களா? என்னதான் பாவம்? நாங்க அப்படிலாம் ஒன்னும் பாவம் செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அப்படின்னா ஒரு பாவம் செஞ்ச மாதிரி தெரியல. என்ன பாவம்? எந்த காரியத்துல செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாம செஞ்சீங்களோ அது எல்லாமே பாவம். ₹1 சதக்கா செஞ்சீங்க, இது அல்லாஹ் தான் வாங்குறான்னு நபி சொன்னாங்க, அந்த எண்ணம் இல்லாம கொடுத்தீங்க, பாவம். தொழுகையில அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாம தொழுதீங்க, பாவம் தான். தொழுகையில தக்பீர் கட்டி தொழுதீங்க, அல்லாஹ் தான் தொழுவீங்க, வந்து வண்டி எடுத்துட்டு வேகமா வந்து ஒழு செஞ்சுட்டு நீக்கிறது இருக்கு. தொழுவணும் தானே, அல்லாஹ் தான் தொழுவணும்னு வந்தீங்க. தொழுகையில அந்த எண்ணமே இல்லை. தொழுகையில அந்த எண்ணமே இல்லை. இப்படிப்பட்ட தொழுகையாளுக்கு வயல் அப்படின்ற நரகத்தை வச்சிருக்கிறதா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வயலுல் முஸல்லின் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். நிப்பா அப்படியே அசட்டையா தொழுகையில என்ன செய்வான்? அவன் வாடு அசட்டையா நினைப்பான். அப்படிப்பட்ட தொழுகையாளுக்கு வயலுள்ள நரகம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான். அப்போ எந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் செய்தோமோ அத்துணையும் பாவம். நீங்க எதை அதுக்கு அப்ளை பண்ணி பாக்குறீங்களோ அதை பாத்துக்கோங்க. எந்த காரியம் நம்ம கிட்ட வெளியானாலும் சரிதான். அப்ப எவ்வளவு காரியம் இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேவைப்படுதா இல்லையா? அதனாலதான் கொடுக்கக்கூடிய முதன்மையான நன்மையை அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பாக ஆக்கி வச்சிருக்கான். எப்படியாவது நீ அடியானம் மன்னிக்கணும், எப்படியாவது நீ அடியானம் மன்னிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? கொடுக்கக்கூடிய முதன்மையான கிஃப்ட் என்னதான்? பாவ மன்னிப்பு தான். அதனால என்ன செய்யணும்? அல்லா இடத்துல அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தவனமாகவே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு பிணைப்பு ஏற்படும். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லா அனைத்து மக்களையும் ரப்பல் ஆலமீன் மன்னித்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.